ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 36 பிளேடுங்க கோமி ரொட்டேட்டர் தான். அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இப்போ என்னென்னா ரொட்டேட்டர் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கோமதி எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட் ரொட்டேட்டர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கோமதியே எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் சைடு கொஞ்சம் கோமதி அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் கோமதி எடுத்துக்கலாம், மற்ற ரொட்டேட்டர் நல்லாயிருக்கும் இருந்தாலும் சரி கோமதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கோமதி எடுத்தாச்சுங்க. இது வந்து 36 கத்தி தான். இது டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா பிளேட் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது வந்து செயின் ப்ராக்கெட்டுங்க. இது வந்து செயின் வரும். இது ஆயில் செக்அப் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இது கழட்டி விட்டால் ஆயில் செக்அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு, இது வந்து ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் வந்து டோர் வந்து மண் தள்ளாதீங்க ப்ரோ. மண் தள்ளிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டோர் வளைஞ்சிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோர் லைட்டாக பெண்டாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மண் வந்து தள்ளி லைட்டாக பெண்டாக இருக்குது. அதேமாதிரி கிரீஸ் அடிச்சுக்குங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாமே 6 மணி நேரம் ஓட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல் இருக்குது பார்த்தீங்களா, இது லைட்டாக ஒரு சில டைம் மண் அடிச்சுக்கும். லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா ஏறிக்கும். இந்த சாப்பிட்டு அந்த பிடிஓ சாப்பிட்டு இல்லை மெயினாக கிரீஸ் முடிஞ்சாலும் கிரீஸ் அடித்து ஓட்டுங்க. கிரீஸ் அடிக்காமல் ஓட்டிங்கன்னா ஜாயிண்ட் சீக்கிரம் போயிடும். அதேமாதிரி ரொட்டேட் ரிவர்ஸ் விட்றீங்க பார்த்தீங்களா, ரிவர்ஸ் விடும்போது இந்த பிடிஓ சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா, இது நூட்டில் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் விடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் லைஃப் வரும். அதேமாதிரி டர்னிங் ரேடியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து லூஸ் இருக்கும் ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு. ரொம்ப ஃபுல் டைட்டில் ஓட்டாதீங்க, செயின் கட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா வண்டி திரும்பாது. பிரேக் அடிச்சாலும் திருப்புற மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டமாக திருப்பிங்க. வண்டி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா வாட்டமாக திருப்பிங்க. இது ஆயில் செக் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில்டரு ஆயில் ஊற்றும் போது ஃபில்டர் மாற்றணும், புதுசாக மாற்றி ஊற்றணும். அதே மாதிரி மெயினாக நீங்கள் ரொட்டேட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக இது பண்ணி ஃபிட் பண்ணிக்கங்க. இந்த சென்சாரில் போட்டு ஓட்டாதீங்க, இது ஃபிட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு அந்த சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா சென்சார் இதில் மாட்டிங்கன்னா ரொட்டேட்டர் அடிக்கிறதுல சென்சார் போயிடும். மேக்ஸிமம் ரொம்ப பிள்ளை அதிகமாக லோ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லை லோ 7 போட்டுக்கலாம். லோ 3ங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓட்டலாம், முடிஞ்ச அளவுக்கு லோ 2 ஃபாலோ பண்ணிக்கங்க, அதுதான் பெட்ரு.